முதலில் பாதி கூட வரல. கேம் சேஞ்சர் தயாரிப்பாளருக்கு துண்டை போட்ட ஷங்கர். ஒரு காலத்தில் பிரம்மாண்ட இயக்குனர் என்று பெயர் பெற்ற இயக்குனர் ஷங்கர் கடந்த சில வருடங்களாக அவரது இயக்கத்தில் வெளியாகும் படங்கள் அனைத்தும் பிரம்மாண்ட தோல்வியை சந்தித்து வருகிறது. அந்த வகையில் பிரம்மாண்ட இயக்குனராக ஒரு காலத்தில் வலம் வந்த ஷங்கர் தற்பொழுது பிரம்மாண்ட தோல்வி இயக்குனர் என்ற பெயருக்கு சொந்தமாகிவிட்டார் ஷங்கர். அந்த அளவிற்கு அவர் இயக்கத்தில் வெளியான இந்தியன் 2, கேம் சேஞ்சர் போன்ற படங்கள் கேலி கிண்டலுக்கு உள்ளாகியது. இந்த நிலையில் ஷங்கர் இயக்கத்தில் வெளியாகியுள்ள கேம் சேஞ்சர் படம் 5.5 மணி நேரம் ஓடும் அளவிற்கு காட்சிகளை எடுத்து அதை 2.5 மணி நேரமாக குறைத்தார் ஷங்கர். இதனாலேயே அந்த படத்திற்காக செலவு செய்த பல கோடிகள் ஷங்கரால் வீணடிக்கப்பட்டது. மேலும் 15 கோடி ரூபாய் செலவு செய்து கேம் சேஞ்சர் படத்திற்காக எடுக்கப்பட்ட லைரனா பாடல் அந்த படத்தில் இடம்பெறவில்லை. இதெல்லாம் ஷங்கரால் வீணடிக்கப்பட்ட தயாரிப்பாளர் பணம். மேலும் ஏற்கனவே தமிழ் சினிமாவில் வெளியான பல படங்களின் காட்சிகளை கேம் சேஞ்சர் படம் நினைவுபடுத்துகிறது. படத்தில் 20 நிமிட பிளாஷ்பேக் காட்சியை தவிர படத்தில் பெரிதாக சொல்றதுக்கு ஒன்றும் இல்லை. மொத்தத்தில் இந்த கருமத்தை தான் இத்தனை நாட்களாக ஒட்டுனியா என்று ஷங்கரை கேலி கிண்டல் செய்து வருகிறார்கள் கேம் சேஞ்சர் படத்தை பார்த்தவர்கள். இந்த நிலையில் ஒரு பிரம்மாண்ட படம் வெளியான முதல் நாள் அந்த படத்திற்கு கிடைக்கும் வரவேற்பை பொறுத்துதான் அதன் வசூல் நிலவரம் ஏறுமா இறங்குமா என்பதை கணிக்க முடியும். அந்த வகையில் ஷங்கரின் திரைப்படத்திற்கு தமிழ் மற்றும் தெலுங்கு மொழிகளில் ஓவர் ஹைப் கொடுத்திருந்த நிலையில் படம் வெளியான முதல் நாளே மக்கள் மத்தியில் பெரிதான வரவேற்பு இல்லை. இதற்கு முக்கிய காரணம் ஷங்கர் இயக்கத்தில் கடைசியாக வெளியான இந்தியன் 2 மிகப்பெரிய தோல்வியை தழுவியதுதான். இந்த நிலையில் கேம் சேஞ்சர் ரிலீஸ் ஆன முதல் நாள் மதியத்திற்கு மேலே பெரும்பாலான தியேட்டர்கள் காற்று வாங்க தொடங்கியது. படம் வெளியாகி 5 நாட்களில் கேம் சேஞ்சர் இந்தியாவில் 106.15 கோடியையும் 6வது நாளான நேற்று இப்படம் 6.50 கோடி ரூபாயும் வசூல் செய்திருக்கிறது. இந்த நிலையில் தற்பொழுது கேம் சேஞ்சர் 186 கோடி ரூபாய் வசூலில் இந்தியாவில் மட்டும் கேம் சேஞ்சர் திரைப்படம் 110 கோடி ரூபாய் வசூல் செய்திருப்பதாக சொல்லப்படுகிறது. இதில் அதிகபட்சமாக தெலுங்கில் 65 கோடி ரூபாயும், ஹிந்தியில் 30 கோடி ரூபாயும், தமிழ்நாட்டில் 10 கோடி ரூபாயும் இப்படம் வசூல் செய்துள்ளது. இந்த படத்தின் பட்ஜெட் 450 கோடி ரூபாய் என சொல்லப்படுகிறது. ஆனால் இப்படியே போனால் அதிகபட்சம் இப்படம் 200 கோடியை வசூல் செய்து ஒரு தோல்வி படமாகவே அமைய வாய்ப்பிருக்கிறது. இத்தனைக்கும் தமிழில் பொங்கல் பண்டிகை, ஆந்திராவில் சங்கராந்தி பண்டிகை காலகட்டத்தில் வெளியாகியும் இப்படத்திற்கு பெரிய வசூல் இல்லை. அதே நேரத்தில் தமிழகத்தில் சுந்தர் சி இயக்கத்தில் விஷால், சந்தானம் நடித்து வெளியாகியுள்ள மதகஜராஜா திரைப்படம் வசூலில் சக்கை போட்டு வருகிறது. அதே போன்று பாலா இயக்கத்தில் அருண் விஜய் நடித்த வணங்கான் படமும் நல்ல வசூலை பெற்று வரும் நிலையில் ஷங்கர் இயக்கத்தில் வெளியான கேம் சேஞ்சர் ஐசியூவில் தீவிர சிகிச்சையில் இருப்பது என்னடா இது, பிரம்மாண்ட இயக்குனர் ஷங்கருக்கு வந்த சோதனை என பலரும் பரிதாபப்பட்டு வருவது குறிப்பிடத்தக்கது. உங்கள் தின சேவல்